ஒரு குருவிக்கு அதோட கூடு தான் அதுக்கு சிறந்த பாதுகாப்பு. வெயிலோ மழையோ அது தன் கூட்டுல தான் இருக்கணும். கூட்டை விட்டு அது வெளியில அலைஞ்சதுன்னா அதுக்கு நிறைய ஆபத்து இருக்கு. பெரிய பெரிய பறவைகள் அதை அடிச்சு சாப்பிட்டுரும். அது தன்னோட கூட்டுக்கு திரும்புவது நிச்சயம் கிடையாது. சில பேரு நான் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் பாட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு வியாதி வந்துட்டுன்னு வைங்களேன், போகக்கூடாத இடமெல்லாம் போவாங்க. யார் எங்க கை காட்டினாலும் அங்க போவாங்க. ஏமா அந்த ஊருக்கு போமா, உன் பிள்ளைக்கு சீக்கிரம் கல்யாணம் முடியும் சொன்னா அங்கேயும் போவாங்க. ஏமா அந்த ஊருக்கு போமா, அங்க பண்ணினா உன் பிள்ளைக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கும். இப்படி யாராவது சொன்னா அங்கேயும் போவாங்க. இந்த ஊருக்கு போனா உன் கடன் பிரச்சனையெல்லாம் அடையும். இப்படி யாராவது சொன்னா அங்கேயும் போவாங்க. இவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களாம். இதுக்கு பேர் ரட்சிப்பு இல்லைங்க. கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஒரு தெய்வம், குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு தெய்வம் கிடையாதுங்க. நம்ம ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவருங்க. அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணும் இல்லைங்க. ரட்சிக்கப்பட்டவங்க ஏசப்பா நீங்களே தஞ்சம்னு இருங்க. ஏற்ற வேலையில உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. அங்க இங்க ஓடுறத முதல்ல நிறுத்துங்க. உங்க ரட்சிப்பை நீங்க காத்துக்கொள்ளுங்க. அங்க இங்க அலைஞ்சா வேட்டைக்காரன் உங்களை வேட்டையாடிடுவான். உங்க சாணம் ஏதோ அதுல இருங்க. உங்க சாணத்தை விட்டு அலையாதீங்க. கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார்.